பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்திக்கு சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலே கர்த்தர் ஒரு அருமையான வசனத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே இயேசுப்பாவுடைய ஒரு ரொம்ப எதிர்பார்க்கிற அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவன். அதே நேரத்திலே நாம் அவரை துதிக்கிற துதி, தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். சங்கீதங்களினால் கீர்த்தனைகளினால் நாம் அவரை பாடி புகழ்த்த வேண்டும். அதே நேரத்தில் நாம் கூடி வரும்போது சில நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கும் போது அவர்களை தேற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் அவர்களை தேற்ற வேண்டும். காரணம், கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கும் போது சத்துரு அங்கு நுழையவே முடியாது. இந்த நாட்களிலே சங்கீதங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒவ்வொருவரும் நாம் கர்த்தரோடு இணைந்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தேற்றுவாராக. ஆமென். God bless you all.